அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஓகே. வெல்கம் டு காஃபி வித் மில்லியனர். ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் வந்து இன்கம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசுவோம். ஒரு பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 7 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஏன்னா வந்து நீங்கள் நிறைய இன்கம் வந்தால் தான் நீங்கள் அந்த மணியை வந்து நீங்கள் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மூலியமாக நீங்கள் மில்லியனர் ஆக முடியும். ஸோ பேசிக்காக வந்து சரி பார்க்கலாம். பேசிக்காக வந்து நான் சொன்னேன்ல 7 டிஃப்ரெண்ட் டைப்னு சொல்லிட்டு 7 டிஃப்ரெண்ட் டைப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்கம் டைப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்று. ஓகே. நம்பர் ஒன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வந்து உங்கள் ஆக்டிவ் இன்கம். உங்கள் ஆக்டிவ் இன்கம்னால் நீங்கள் உங்கள் சேலரி மூலியமாக உங்களுக்கு வருது இல்லையா, இல்லை சேலரி இல்லைன்னா போனஸ் அந்த மூலியமாக வருது, அதான் வந்து நம்பர் 1 ஆக்டிவ் இன்கம் வந்து. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, இது எல்லாருக்குமே உள்ளது தான். ஸோ நம்பர் 2 வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம்னால் இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து இங்கேயோ ஊரில் எங்கேயோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது மூலியமாக வர ரெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாவது வந்து ரெண்டல் இன்கம், அந்த இன்கமும் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அது ஒன்று, இது ஒன்று. ஸோ நம்பர் 2 முடிஞ்சதா? ஸோ நம்பர் 3 பார்க்கலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்டாக் டிவிடெண்ட். ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் ஸ்டாக் வாங்கியிருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எவ்ரி குவார்ட்டர்லி, சில பேர் வந்து மந்த்லி கூட வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஆர்ஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டுன்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மந்த்லி கூட கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ஹைலி வாலடைல் ஸ்டாக்கு, அப்பு டவுன் ஆகும். அதே மாதிரி அது ஸ்டெடியாக க்ரோவும் ஆகுது, எப்படி ஸ்டெடியாக க்ரோ ஆகாது. ஸோ ஆனால் யூஸ்வலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து குவார்ட்டர்லி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகணும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வந்து. ஸோ நம்பர் 3 அதான் வந்து நம்பர் 3 வந்து டிவிடெண்ட் இன்கம். ஓகேவா? ஓகே. நம்பர் 4 பார்க்கலாம். நம்பர் 4 வந்து உங்கள் இது சிடியில் வந்து சிடியில்னா வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து ஆக்சுவலாக வந்து ஹை ஹீல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிற, அதாவது நம்ம ஊரில் எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட்னு, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து யூஎஸில் வந்து சிடி இல்லைன்னா வந்து இது ஹை ஹீல்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சேவிங்ஸ் மணி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் மணியை வந்து உங்கள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அக்கௌண்ட்லேயோ, சேஸ் அக்கௌண்ட்லேயோ, வெல்ஸ் ஃபார்கோலையோ உங்களுக்கு எதில் வந்து சேலரி கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க. அதில் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது தேவை செலவுக்கு முடிஞ்சுன்னா கூட அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹை ஹீல்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் வச்சுக்கணும். அது வந்து டே டு டே ஆன் இது ப்ரோரேஷனில் வந்து உங்களுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் வந்து ஈல்டு கொடுக்கும். ஆனால் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இங்கே வந்து 0.05 தான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸு. அது ரொம்ப குறைச்சலான இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 4% இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஹை ஹீல்ட் சேவிங்ஸில் கொடுக்கணும். ஸோ அது மூலியமாக அந்த சிடி மூலியமோ இல்லை ஹை ஹீல்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியம் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தான் நம்பர் 4 வந்து. ஓகே. 4 பார்த்தாச்சு. இப்போ 5வது பார்க்கலாம். ஸோ 5வது என்ன அப்படின்னு சொன்னால், 5வது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு புக் எழுதுகிற ஸ்கில்லோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ரைட்டரோ ஏதாவது இருந்தீங்கன்னா அது வந்து அது மூலியமாக நீங்கள் ஒரு புக்கோ இல்லை வந்து ஒரு நாவலோ நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அது மூலியமாக வர ராயல்ட்டி, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கில் இருக்குமான்னு தெரில. ஆனால் அந்த ஸ்கில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த புக்கு மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு புக்கும் விற்கும்போது உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து 5வது டைப் ஆஃப் இன்கம் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஓகே, 5 முடிச்சிட்டோமா? ஸோ 6வது பார்க்கலாம். நம்பர் 6 வந்து நீங்கள் நல்லா பேச தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் நல்லா பேசுவீங்க. இல்லைன்னா வந்து இப்போ நான் எப்படி யூடியூப்பில் பேசுகிறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணதை, உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸை இல்லைன்னா வந்து பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது மூலியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் அது மூலியமாக உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதான் நம்பர் 6 வந்து சோஷியல் மீடியா மூலியமாக வர இன்கம். ஓகே, 6 பார்த்துட்டோமா? ஓகே. நம்பர் 7 பார்க்கலாம். நம்பர் 7 வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து இங்கே யூஎஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணி அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா நண்பர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேசிக்காக வந்து உங்கள் ஸ்மால் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து வீசாவில் இருந்தீங்கன்னாலும்
உங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இது உங்கள் யுஎஸ்சிஎஸ்ஏ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஜாப் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் H1L1 இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து H1L1 வந்து ஒரு ஜாப் தான் பார்க்கணும். இப்போ வந்து யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் கார்ப்பரேஷன். நீங்கள் வந்து ஒரு எல்எல்சியோ இல்லை எல்எல்சி இப்போ ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்எல்சி ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்கார்ப் சிகார்ப்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இது ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாளோ 2 நாளோ உங்களுக்கு கிடச்சிடும். வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்எல்சி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நிறையா எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு 500 பேர் 300 பேர் 200 பேர் அந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோர் மாதிரி ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி வச்சு இப்போ இந்தியாவிலேருந்து கூட நிறையா திங்ஸ், அதாவது இங்கே யூஎஸில் கிடைக்காத சாமான்லாம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இந்த இது அப்பேரல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் ஸ்நாக்ஸு கூட பண்ணுறாங்க. சில பேர் இங்கே அதாவது இங்கே கிடைக்காத பொருள் வந்து இங்கே இல்லைன்னா இங்கே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியோடு கிடைக்காத பொருள்லாம் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அதில் வந்து ஆன்லைனில் போட்டு இங்கே வந்து செல் பண்ணுறாங்க. அது மூலிமா ஒரு இன்கம். அது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்காது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. எந்த சாமான் இங்கே டிமாண்டிங்காக இருக்கோ அந்த சாமானை வந்து நீங்கள் அங்கேருந்து ஷிப் பண்ணி இங்கே வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அது செல் ஆக போகுது. கெட்டு போகிற பொருள் மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்க போகுது. அப்போ ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து அது மாதிரி செல் பண்ணி அதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் 7 டைப் ஆஃப் இன்கம் சொல்லியிருக்கேன்ல, இதை தவிர்த்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து சில பேருக்கு வந்து டியூஷன் எடுக்கிற ஸ்கில் இருக்கும். சில பேர் டியூஷன் எடுக்கிற ஸ்கில் இருந்துச்சுன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மேத் நல்லா எனக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஈவினிங்கில் சொல்லிக் கொடுக்கலாம். அது மூலியமாக வந்து மாதம் ஒரு $500-600 நீங்கள் சம்பாதிக்க முடியும். வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு $200 வாங்கினாலும் ஒரு $1000 நீங்கள் மாதத்துக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதில் வந்து. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் இன்கம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வெறும் ஆக்டிவ் இன்கம் மட்டுமே நம்பி நீங்கள் வந்து குயிக்காக வந்து நீங்கள் மில்லியனர் ஆகிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மணியை நீங்கள் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த மணியை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்து நோ மேட்டர் மார்க்கெட் வந்து அப்பா இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா ஒரு நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக மில்லியனர் வந்து உங்களுக்கு வந்து ஆக்கிடும் வந்து. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். வேறு ஏதாவது இது தவிர்த்துட்டு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து வேறு ஏதாவது பேசிவ் இன்கம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், ஹாப்பி மில்லியனர்ஸ். தேங்க்ஸ்.